எவ்வளோ பெரிய பள்ளம், ஸ்பேனர் வேறு உள்ளே போட்டுனேன், எடுக்கூட முடியலையே. அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது? என்னடா அட்ரஸ் மாதிரி எதனா வந்துட்டியா என்ன? இல்லடா, நீங்க 2 பேரும் செத்துட்டு தான் சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலாம். ஐயோ நான் இல்லை, ஐயோ நான் இல்லை, ஐயோ நான். ஏன்டா சொல்ல மாட்டேன்? நல்லா என்ஜாய் பண்ணுற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான், வெக்கமாக இருக்குடா. கருமம், வெக்கெல்லாம் படுறியடா. ஆமாம், உன் லிவிங் டுகெதர்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எங்கடா, நல்லா தான் இருக்கா. திடீர்னு சத்தம் போடுறா, திடீர்னு கோவப்படுறா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், காஃபி கப்பை தெரியாமல் கீழே போட்டேன், அது கூட சண்டை போடுறா. இது கூட பரவாயில்ல, அயன் பண்ணி ட்ரெஸ்ஸை கிளிப்போர்டில் மாட்ட மறந்துட்டேன், அது கூட அப்படி கத்துறா. இது கூட பரவாயில்ல மச்சான், பில்லோ கவரை மாட்ட மறந்துட்டேன்டா, அதுக்கு அப்படி சத்தம் போடுறாடா. இதுக்கு சண்டை போடுவாங்க. அதுக்கு ஏன்டா ஏன் மேலே ஸ்பேனர் போட்ட? ஐயோ டேய் நீ சொல்லு மச்சான். மச்சான், அவள் மாடலிங் பண்ணுறாடா. டெய்லி அவளை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவேன், அங்கேயே வெயிட் பண்ணுவேன். அது ஒரு தனி ஃபீல்டா. நம்மலாம் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அவள் ஒரு லட்சியத்துக்காக வாழ்கிறா மச்சான். அவளுக்கு மிஸ் இந்தியா ஆகணுன்ட்டு ரொம்ப ஆசைடா. அதுக்காக அவள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனாலும் மச்சி, அவள் ஒரு குழந்த மாதிரிடா. அவள் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரிலடா. எனக்கு ஒன்று தான் மச்சான், மிச்ச காலத்தையும் அவள் கூடயே ஓட்டி கழிச்சிடணும், அவ்வளோதான். அதுக்கு ஒழுங்காக ஏதாவது ஐடியா கொடு மாப்பிள்ள. இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கைலாம் புது காரில் பழைய டயர் போடுற மாதிரி மாப்பிள்ள. என்னடா சொல்கிற? ஆமாம் மாப்பிள்ள, பழைய டயர் எப்போ வெடிக்கும் தெரியாது. அதே மாதிரி இவளுக்கு நம்ம எப்போ கழட்டி விட்டு போவாளுன்னு தெரியாது. கையில் மாட்டினா செத்துருவ. சரி, இதை விடுமா. சரி மச்சான், லைஃப் ஃபுல்லாக அவ கூட சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒழுங்காக ஐடியா கொடு மாப்பிள்ள. அதுக்கு இந்த செட்டப்பில் சொன்னால் நல்லா இருக்காது, அதுக்கு வேற செட்டப் இருக்கு. Cheers. அவ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லைடா, ம். அவ வேற மாதிரி. ம்ஹும். பென்ஸு கார் மாதிரி, ஹெவி மெயின்டெனன்ஸ், டக்குன்னு பிக்கப் ஆகிடும். ஆமா, நீ மெக்கானிக்னு அவளுக்கு தெரியுமா? கேட்டது அவன், என் மூஞ்சில ஏன்டா துப்புன? அது மகத்தில் மட்டும் எவ்வளோ எடுத்துருக்குது. தூங்கு. அது மட்டும் நான் ஒன்றும் சொல்லலை மச்சான். ம். ஷெட்டில் இந்த காரை வச்சு தான் அவளை நான் உஷார் பண்ணேன். ம். அவள் என்ன ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கா. இப்போ கூட அதை சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் மச்சான். மச்சான், நல்ல சகுனண்டா. ஆமாம் மச்சான், ஒரு நாள் எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லாத போது அவன் இப்படி தான்டா தும்முனான். அப்புறம் சரியாயிடுச்சா? உடனே செத்துட்டார்றா. எங்க போய் பொறுக்கிட்டு வர? ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தானே போனேன். இதெல்லாம் செட் ஆகாது, உன் திங்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்பு. ரியா ரியா ப்ளீஸ் ரியா, உனக்கே தெரியும் ஒரு வாரமாக ஆஃபீஸ் போகலன்ட்டு வேலை அதிகமாகிடுச்சு. நைட் ஷிஃப்ட் வேறு கொடுத்துட்டாங்க. ஃபோன் எங்க வச்சிருந்த? எவ்வளோ வாட்டி கால் பண்ண தெரியுமா? ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆச்சு போட்டிருக்கலாம்ல. இல்லை, ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சு, பார்க்கல. தப்பு தான். இவ்வளோ நாள் நான் உன் கூட தானே இருந்தேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடேன். சத்தியமா இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. சாரி ரியா. கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படியே தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவே. சேச்சே, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடேன் ப்ளீஸ். This is your last warning. Don't repeat it. இனிமேல் சரக்கே அடிக்கூடாதடா யப்பா.
ரியாக்கு நான் சமைச்ச பிரியாணி. ம் ம் ம். ஓய், உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? என்ன இப்படி கேட்ட? நான் சூப்பராக சமைப்பேன்ல. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? என்னாச்சு? சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்பா அம்மா இல்லை. நான் படித்து வளர்ந்தது எல்லாமே ஆர்ஃபனேஜ் தான். ஒரு வழியாக ஒரு வேலை ஒன்று கிடச்சிது. காற்று இல்லாத டயர் போல் என் வாழ்க்கை நிலத்தட மாதிரி போயிடுச்சு. சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை. அடிபட்டா அழக்கூட ஆள் இல்லை. எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி என் பாதி வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். அப்போ தான் ரொம்ப நாள் ஓடாத காரில் இன்ஜின் சர்வீஸ் பண்ண மாதிரி என் வாழ்க்கையில் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம்தான் என் வாழ்க்கையிலேயே நான் சிரிக்க ஆரம்பித்தேன். என்னோடய தனிமையை நான் மறக்க ஆரம்பித்தேன். என்னடா இந்த வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறப்ப தான் புது கார் ஹைவேல வந்த மாதிரி சல்லுன்னு என் வாழ்க்கையில் நிறுத்து. ம். என்ன சிம்பதி கிரியேட் பண்றியா? ஐம் ஹங்க்ரி. ஓ சாரி. என்ன யோசிக்கிற? இல்ல, நல்லா தான் பேசுற. ஆனா அடிக்கடி இந்த டயரு காருன்னு வருதே, அதான் யோசிக்கிறேன். ஐயோ, நம்ம விட்டாலும் இந்த மெக்கானிக் நம்மள விட மாட்டேன். நான் சொல்றது அது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே. ம் 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 யார் நீங்க? I am Nivi, Riya's friend. ஓ அப்படியா? ஹாய், ஐ எம் வருண் சக்கரவர்த்தி. நைஸ் டு மீட் யூ. ஏய், idiot. என்னையா இது? சாரிங்க, கை கழுவாம அப்படியே வந்துட்டேன். ரியா உள்ளதான் இருக்கா, வாங்க. Hi. அப்புறம் யார்டி இந்த பைத்தியம்? நேம் வருண், ஐடியில் ஒர்க் பண்ணுறான். ம், இவன் எத்தனை நாளைக்கு? தெரியல, பப்ல மீட் பண்ணேன், பிடிச்சிருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிறான். போகிற வரைக்கும் போட்டும். கேர்ஃபுல்டா, நீ ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பண்ணிட்ட. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூ நோ எனிதிங் அபவுட் ஹிம்? நாட் எக்ஸாக்ட்லி. இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி. ஃபேமிலி பெருசாக யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கான். என்கிட்ட சொல்லிட்டல, I'll take care. ஹே வருண். எஸ். நேஹா, திஸ் இஸ் வருண். ஓ ஹாய். வேண்டாம், கை கழுவிட்டேங்க. இருந்தாலும் பரவாயில்ல. She said you working in IT. What's your domain? என்ன சொல்றது? அதாங்க அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். That's what I know. I'm asking what's your portfolio? ஏங்க ஃபோட்டோஸ்லாம் அப்புறம் எடுத்துக்கலாங்க. முதல்ல பிரியாணி சாப்பிடுங்க, எடுத்துட்டு வரேன். Hey, portfolio. இருங்க நிறைய கொண்டு வரேன். Hey. நான் கொண்டு வரேங்க. என்னடா? Nothing.